உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தூக்கத்தில் கடந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு கத்துறாங்க நம்ம அருண். சீதா ஓடி வராங்க. என்னாச்சுங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு எந்திரிச்சு உட்காராரு. தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. என்னாச்சு அருண், என்னாச்சு? ஒன்றும் இல்லை அம்மா அம்மா கனவுல வந்தாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அப்படியே கண்ணை மூடி நினச்சி பார்க்குறாரு. அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத. அம்மா 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 கனவுல வந்தாங்க சீதா, கனவுல வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு அப்படியே ஒரு பதட்டத்தோட நடுக்கத்தோட சொல்ல, என்னங்க என்ன சொன்னாங்க, அத்தை என்ன சொன்னாங்க, அத்தை என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் பொண்ணான கையில் ஒரு ஹைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ போகலாம். இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே பாரு அருண், நான் அம்மா என்னை யாரும் வஞ்சம் பண்ணலை, நானாக தான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டேன். நீ வந்து அந்த குடும்பத்தோட உன் பொண்டாட்டி தான் இனிமேல் உனக்கு எல்லாம். சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி திட்டாதடா வைக்காதடா, அவளை நீ தூக்கி வச்சு கொண்டாடாட்டியும் தூக்கி போட்டு மிதிக்காதடா அப்படின்னு அவங்க கனவுல சொல்கிறாங்க. போ அருண் போ, உன் சீதா கிட்ட மன்னிப்பு கேளு, அவங்க வீட்டாளுகிட்ட மன்னிப்பு கேளு, அந்த முத்து நல்லவன் அப்படின்னு நல்லா நெத்தியில் அடித்த மாதிரி கனவுல சொல்லிடுறாங்க. அப்படியே அதை நினச்சி பார்க்குறாரு. அவங்க மனசில் நினச்சிக்கிட்டே தான் இருக்காரு முத்து நல்லவருன்னு. ஆனாலும் ஈகோ எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குஷி படத்தில், அந்த மாதிரி. ஆனால் உணர்ந்துட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்படியே சீதா கேட்குறாங்க, சொல்லுங்க அப்படிங்கல. அம்மா சொன்னதை சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை சீதா, எல்லாத்துட்டையும் கோவத்தை பேசுகிறத விட்டுரு, அன்பாயிருன்னு சொன்னாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. முத்து நல்லவன், அந்த குடும்பத்தோட அன்பாயிரு அதெல்லாம் சொல்லலைங்க, மொத்தத்தில் சொன்ன மாதிரி சொல்லிடுறாரு. சரி பரவாயில்ல, நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு தூங்க வைக்கிறாங்க. என்ன கனவு கண்டிருப்பாரு, இதுக்காம அப்படி திடுக்குன்னு எழுந்திரிச்சிருப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சீதா அப்படி தூங்கி போகிறாங்க. காலையில் சொன்னேன், கிளம்பு கிளம்பு வா நம்ம உங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம், இல்லை உங்கள் அக்கா வீட்டுக்கு போவோமா அப்படிங்கல. ஐயோ அக்கா அம்மா வீட்டில் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வா அங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா தான் எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குது. சாரி சீதா, நான் உன்னை ஏதாவது. ஐயோ அப்போலாம் எதுவும் இல்லைங்க, நீ இரு நான் போய் உனக்கு காஃபி கொண்டாறேன் அப்படின்னு வேகமாக போய் காஃபி கொண்டாந்து கொடுக்குறாரு. எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. சீதா அப்படியே தலை சுற்றி போகுது. என்னடா அது நடக்கிறது, நான் காண்கிறது கனவா நினைவாங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போகிறாங்க. அது இதுன்னு வாங்கிட்டு போகிறாரு. மீனா பார்த்தானே, வாங்க அண்ணி அப்படிங்கிறாரு. அண்ணியா என்னங்கடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க எல்லாத்துட்டையும் சகஜமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்க்குறதுக்கு முத்து போகிறாரு. முத்துவை பார்த்தோன்னே, வாங்க வாங்க முத்து அப்படின்னு அவ்வளோ அழகாக கூப்பிட்றாரு நம்ம அருண். இவரே கிள்ளி பார்க்குறாரு. என்னடா அது, என்ன மீனா, எனக்கும் அப்படித்தாங்க ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்னு அதிசயத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரெண்டு மாப்பிள்ளைங்களும் இப்படி நல்லா சந்தோஷமாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே வாக்கில் கெண்டா விருந்து போடுறாங்க, சாப்பிட்றாங்க, சகஜமாக பேசுகிறாங்க. முத்து இன்னமும் அதிர்ச்சியிலே இருக்காரு, வாயை பிறந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன முத்து ஏன் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க, என்ன நம்பலையா, என்னடா அருண் இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் உண்மையிலே எனக்கு நம்பாம தான் இருக்கிறேன் அப்படிங்கிற. சாரி முத்து, ஏதோ முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன், எனக்கு புத்தி வந்துருச்சு, எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உறவுகள் தான் முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சீதா பார்க்குறாங்க. என்ன முத்து அப்படிங்கல, என்ன அப்படின்னு முத்து கேட்குறாங்க. ஆமாம்மா, ராத்திரி ஒரு கனவு கண்டாரு, அத்தை ஏதோ சொன்னாங்களாம், அதுலேருந்து தான் எப்படியோ அத்தை நீங்கள் நல்லா இருக்கணும் தெய்வமாக அப்படின்னு மேலே பார்த்து முத்துவும் மீனாவும் சொல்ல, சே ஒரு நாள் ஒரு நிமிஷம் நம்ம நல்லவனாக இருந்தோன்னே எப்படி எல்லாரும் நம்ம அம்மா பாராட்டுறாங்க, நம்மளையுமே அன்பாக தான் நடத்துகிறாங்க, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கல. என்ன அது சரி இருக்கட்டும், இங்கே திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கல, வீட்டில் நடந்ததை உங்ககிட்ட சொல்லாமல் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மீனா அப்போ தான் சொல்கிறாங்க முத்துக்கிட்டையும் அருணுக்கிட்டையுமே இந்த மாதிரி ரோஹிணி வந்தா அப்படிங்கிறத நடந்ததை அப்படியே சொல்ல, ஸ்ருதி சந்தேகத்தையும் சொல்ல, ஓ இந்தளவுக்கு சொல்லிட்டு போயிட்டாலாம், அப்போ எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக தெரியுதே அப்படிங்கிறாங்க. அப்புறமா அருண் பார்க்குறாரு, இல்லைங்க இந்த அளவுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இது வேற யாரோ பண்ணியிருக்கணும், எப்படி யாராக இருக்கும், இந்த சாமியார் யார் மூலமாக வந்தா அப்படின்னு அருண் போலீஸ் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. யார் மூலமா, அம்மாட்ட தான் கேட்கணும், கேளுங்க அம்மாட்ட. எப்படி கேட்குறது, அம்மாட்ட கேட்காட்டி என்ன அப்பாவுக்கு பேசுவாங்களே, சூப்பர் அப்படின்னு அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு முத்து. அப்பாவும் என்னடா இந்த மாதிரி சரி விடு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. விஜயா இங்கே வா, என்னங்க டீ போட்டாந்து கொடுத்தில நல்லா இருந்துச்சு அப்படிங்களாங்க. சூப்பருங்க, ஆனால் என்னால் வேலை பார்க்க முடியலைங்க, வேலைக்கு ஆள் வச்சுருவோங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்று கேட்கணும். என்ன கேட்குறீங்க, அந்த மீனாவே இருந்திருக்கலான்னு தோணுது தெரியுமா, கை காலெலாம் வலிக்குது, அவள் ஒருத்தி ஒத்தாளாக மொத்த வேலையும் செஞ்சா, இப்போ எல்லா வேலையும் என்னால் முடியலைங்க. அம்மாடியோ எம்புட்டு வேலை, அதுலேயும் வெளியிலையும் போய் பொழப்பும் பார்த்தா உண்மையிலே அவள் திறமைசாலி தாங்க, படிக்காட்டியும். இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே என் மருமகளை அப்படிங்கிறாங்க. சரி சரி இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கல. இல்லை நம்ம வீட்டுக்கு சாமியாரம்மா வந்தாங்களே. ஆமாங்க என்னங்க அவங்க நல்லதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறியா நீ, கரெக்டாக தானங்க சொல்லியிருக்கா. இல்லை அந்த அம்மாவை பிடிக்க முடியுமா, ஏங்க, இல்லை என் ஃப்ரெண்டுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ புள்ள இல்லையா அவங்க பையனுக்கு அவங்க பொண்ணுக்கு, அதனால கேட்குறான் அதான் அப்படிங்கல. அப்படின்னா சிந்தாமணிட்டு
தாங்க கேட்கணும். ஏன் அவள் தான் ஏற்பாடு பண்ணா அப்படின்னோடனே அதை கேட்டுட்டு தூக்கி வாரி போடுது முத்துக்கு. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா நீ கேட்டு சொல்கிறியா? சொல்கிறேங்க, இப்போவே கேட்குறேன்னு சிந்தாமணி கால் பண்ணி சொல்ல, மாஸ்டர் அவங்க எப்பாவது ஒரு கதை பார்க்க முடியும். ஐயோ என்ன இது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, நான் பார்த்தா சொல்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருது. அப்புறம் என்னங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ போ அப்படின்னு சொன்னான்னு கிச்சனுக்கு போயிடுறாங்க. எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இன்னும் வேலைக்காரம்மாவும் வரல, நம்மளும் சேர்க்கவும் இல்லை. நான் சமைக்கிறேன், உங்களுக்கு கஞ்சி தானே, எனக்கு ஒரு ஆர்டர் போட்டுக்கட்டுமா? என்னது ஆர்டரா? அப்போ என்னை கஞ்சி பார்க்க வச்சுட்டு நீ வந்து ஆர்டர் போட்டு பிரியாணி திம்பியா? சரி விடுங்க, நானும் கஞ்சியே குடிக்கிறேன். இந்த ரவி பயிலும் முத்து பயிலும் போயிட்டாங்க. இந்த மனோஜ் தான், அவனுக்கு மட்டும்னா கஞ்சி தான் வைக்கணும் அப்படிங்கிறாரு. 3 பேத்துக்குமே கஞ்சி வச்சிடுறாங்க. அது வேற விஷயம், மனோஜ் சாப்பிடவே மாட்டாரு. இதை எல்லாத்தையும் இங்கே கேட்டுட்டு அருண் முத்து எல்லாரும் ஒரு திட்டத்துக்கு வர்றாங்க, முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இது கண்டிப்பாக அந்த சிந்தாமணி வேலை தான் அப்படிங்கல. அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும்? உடனே சீதாவும் சத்யாவும் ஒன்றா சொல்கிறாங்க, அக்காவுக்கு அவங்களை பிடிக்காது, ஏன்னா அவங்க பிஸ்னஸை கெடுக்கிறான்னு அவங்க நினைக்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, ஒருத்தவங்க திறமையை வச்சு தான் வர முடியும், அது அவங்களுக்கு புரியலையே அப்படிங்கிறாரு முத்து. கண்டுபிடிப்போம், எப்படி பிடிக்கிறது, என்கிட்ட விட்டுட்டுங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2-3 போலீஸாக பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. முத்து என்ன பண்ணுறாரு, நாங்களும் வர்றோமே, நீங்களுமா? ஆமாங்க அப்படின்னு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. முத்து சத்யா எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு தாடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு கண்ணாடி மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச 2 போலீஸையும் சேர்த்துக்கிறாங்க. நேராக சிந்தாமணி வீட்டில் காலிங் பெல்ல அமுக்கிட சிந்தாமணி வருது. போலீஸ் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு போலீஸை பார்த்தோன்னா நடுங்குது சிந்தாமணி. உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு, ஏன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு ஏன்னா சாமியாரம்மா, போலீஸ் சாமியாரம்மா வச்சு பொழப்பு நடத்தீங்களாமே. அதெல்லாம் இல்லையே, யாரும் சொன்னாவா டிவியில் இங்கே பாருங்க அப்படின்னு ஒரு லாங்கில் எடுத்தது. அது ஒரு பட சீனுங்க. பட சீனில் அப்படி ஒரு அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பார்த்தீங்களா, நீங்கள் அனுப்பிச்ச ஆள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் புட்டு வச்சிருச்சு. போன வாட்டி எங்கேயோ கொள்ளை நடந்துச்சாமே, அதை நீங்கள் சொல்லித்தான் நடந்திருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல மினிஸ்டர் வீட்டில் அந்த அம்மாவே சம்பவம் பண்ணியிருக்காங்க, அதுவும் நீங்கள் சொல்லி தான் பண்ணியிருக்காங்களாம். எல்லாமே அந்த அம்மா இந்த மாதத்தில் மட்டும் ஒரு 13 திருட்டு பண்ணியிருக்கு. அந்த 13க்கும் நீங்கள் தான் மூளை காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா அப்படிங்கல. முத்துவே வேகமாக கையை பிடிச்சி இப்படி பிடிக்கிறாரு. வாங்க போவோம் அப்படின்ட்டு. இல்லை நான் அதெல்லாம் எந்த தப்பும் பண்ணல. இல்லை என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவள் தான் வாக்குமூலம் கொடுத்துட்டாலே, ஸ்டேஷனுக்கு வாங்க, இல்லையா உண்டான்னு பார்த்துக்கலாம். 13 திருட்டு, எத்தனை பேர் என்னென்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பொம்பளை இவ்வளோ கேவலமானவளா, கேடுகட்டவளா, எனக்கு தெரியாது, ஏதோ வயிற்று பொழப்புக்கு சின்ன தப்பு பண்ணுவான்னு அவளை கூப்பிட்டேன். நான் இந்த ஒரே ஒன்று மட்டும்தான் பண்ணேன், அதாவது எங்கள் மாஸ்டர் வீட்டுக்கு மட்டும்தான் நான் அவளை அனுப்பினேன், மற்றபடி அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னை நம்புங்க ப்ளீஸ், நான் 17-13 பண்ணுற அளவுக்குலாம் நான் ஒருத்து இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியே எல்லாத்தையும் பதிக்கிறாங்க. பதிவு பண்ண கையோட என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அப்படியே மாஸ்க் அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க. முத்து எல்லாம் அடப்பாவி நீயா அப்படிங்கல. பின்னாடி மீனாவும் பொம்பளை போலீஸ் கெட்ட போட்டு நிற்கிறாங்க. அவங்களும் தான் நல்லா 4 வார்த்தை கேட்குறாங்க. நினச்சேன்டி நான் அப்போவே, என்னடா மீனா வயசு மாதிரி இருக்கேன்னு, ஏன்னா மீனா கேள்வி கேட்கல, சொல்லுடி அப்படிங்கல. இது என்ன மீனா வயசு மாதிரி இருக்கேன்னு அவங்க கணிக்கிறாங்க. ஆனாலும் மீனா பார்த்தோன்னா அள்ளு விடுது. எல்லாம் ஏமாத்துறீங்களா, நடிக்கிறீங்களா அப்படின்னு கத்த. நான் இது போய் நான் என் வக்கீல்கிட்ட சொல்லுவேன், ஓடி ஃபோனை எடுக்க போகிறாங்க. அப்படியே பறிக்கிறாரு முத்து. என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு மீனா வேகமாக ஓடி வந்து பலார்னு கொடுக்குறாங்க. இங்கே பாரு அப்படிங்கல. அருண் வராரு பக்கத்தில். என்ன நினச்சிட்டு இருக்க, எல்லாத்தையும் நீ தப்பு பண்ணாட்டி ஒன்று தப்பு பண்ணியிருக்கில்ல, அதுக்காக நான் ஒரு போலீஸ் மேலே அனுப்புனேன், அவ்வளோதானே, என்ன ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ இதாக மனசு உடஞ்சி போய் கிடக்குறாங்க, ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளிடுறாருங்க அருண். அதுக்கப்புறம் நடங்க ஸ்டேஷனுக்கு, நான் தான் பண்ணேன்னு என்ன ஆதாரம் இருக்குது, இந்த வீடியோ எடுத்துட்டோமே அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லை, தலையை தொங்க போட்டுட்டு கிளம்புறாங்க. எல்லாம் போச்சே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொண்டு போங்க அருண், உங்களுக்கும் சூப்பராக நடந்திருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நீ மட்டும்தான் இது காரணமா, இல்லை அந்த ரோகிணிமா அப்படின்னு முத்து கேட்க, அவளை மட்டும் நம்ம சும்மா விடுறதா, அவளுக்கும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற. போதுமே, அப்போ நீங்கள் 2 பேரும் கூட்டு தானா, இருக்கட்டும் அப்படின்னு இவங்களை கைது பண்ணி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரோகிணி வீட்டுக்கு அருண் போகிறாரு ஆட்களை கூட்டிக்கிட்டு. ரோகிணி இதே மாதிரி கைது பண்ணுறோம் அப்படிங்கல. என்ன எதுக்கு பண்ணோம், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சிந்தாமணி சொல்லிடுச்சு, உனக்கு எல்லாம் தெரியுமாமே, தெரியும் வேணா சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் உனக்கும் சம்மந்தம்னு சொல்லிடுச்சு, கிளம்பு. இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், நீங்கள் வந்து தப்பாக நினைக்கிறீங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர்
இன்ஸ்பெக்டர்லாம் இல்லை அப்படிங்கிறாரு அருண். ஏதோ ஒன்று போங்க, நான் தப்பு பண்ணலை. அவள் பொய் சொல்லியிருக்கா, அவள் பொய் சொல்லான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இல்லை. ஆனால் அவள் மேலே அவள் பண்ண தப்பா மறைக்க என்ன சொல்லியிருக்காளா? உங்கள் அப்பா இருக்காரே, முத்துவோட அப்பா, அதை ஆக்சிடென்ட் பண்ணதே அவள் பண்ணதான் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொன்னா, என்னை வாழ வைக்கணுங்கிறக்காண்டி சொல்கிறேன்னு சொன்னா. ஆனால் அவள் என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியல, அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆடி போகிறாங்க முத்து அருண். அடி பாவிகளா, அப்போது அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நீங்கள் தானா? முத்துக்கு செமக்கம் வருது. இங்கே பாருங்க முத்து அடிக்க போகிறாரு ரோஹிணியை. அப்படியே கையை ரெண்டையும் மறைச்சிடுறாங்க. நான் பண்ணலை, அது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க, அவ்வளோதான். அவங்க ஏன் ஓட்டா சொல்லணும்? எனக்கு ஆதரவு கொடுத்தது அவங்க தான். யாருமே என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கல. உடனே முத்து வந்துட்டு, நீ இவ்வளோ கேவலமான வேலை செஞ்சா உன்னை யார் சேர்த்துப்பா? ஆனால் அவங்க என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அவளும் ஒரு கேவலமானவ, அதான் உன்னை சேர்த்துக்கிட்டா. அதனால தான் அப்போ இந்த வீடு இதுவும் அவங்க வீடு தான். எனக்கா தங்க இடம்லாம் கொடுத்து எனக்கு எல்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து உண்மையை சொன்னாங்க. எதுக்கு பண்ணணும் எனக்கும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ சிந்தாமணியோட நோக்கம் வேற ஏதோ இருக்கு. மீனாவை அந்த வீட்டில் விரட்டிட்டு ரோகிணியை கொண்டு போய் விடுற அளவுக்குலாம் என்ன? ரோகிணி அம்மாவா? பெத்த தாய்க்கு வேணா துடிக்கலாம், இவ அதுக்கு இல்லை. என்னங்கிறத வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ரோகிணியை விட்டுறாங்க. சீப்பா அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இவங்களை கைது பண்ணி உள்ளார போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை, இவளை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட காமிக்கணும் அருண் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறையிலே திருப்பிடுறாங்க சிந்தாமணியை. வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் முத்து என்ன பண்ணுறாங்க, சீதா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ தைரியமாக இரு, நாங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கல என்ன பண்ணுறாங்க, அருண் கால் பண்ணுறாரு. என்னாச்சு முத்து, வாங்க உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இந்த தங்கச்சியை தான் பார்த்துட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அம்மாவுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும்ல. அட என்ன சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏங்க நீங்கள் அருணை நம்பி எல்லாத்துலையும் இறங்குறீங்களே, அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா? என்ன மீனா சொல்கிறேன், அவர் ஏன் தப்பு பண்ணணும்? இல்லைங்க, உங்கள் மேலே ஏதாவது மாட்டி விட்றதுக்கு பண்ணுறாரோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன் சீதா அக்கா? அப்படிலாம் இல்லைக்கா, அவர் நல்லபடியாக தாக்கா பேசினார் அப்படிங்கல எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அவரை முழுசாக நம்பாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆளப்பாரு, என்ன மீனா நினச்சிட்ருக்க? அவர் நமக்காக எவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மனுஷனை மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? எனக்கு என்னமோ என் சகலன் ரொம்ப நல்லவர்னு தோணுது. அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல மீனா, போயிட்டு போகுது. என் தம்பி மாதிரி நான் நினச்சிக்கிறேன். என்னை என்ன வேணாலும் பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இனிமேல் சந்தேகப்படாத. அந்த மனுஷன் எவ்வளோ இறங்கி வந்து ஒரு மனுஷன் தப்பு பண்ண அப்படியேவா இருப்பான்? திருந்தினக்கப்புறம் அவன் தப்பு பண்ணான்னு சொன்னால் அது தாங்காது மீனா, நீ அப்படி இனிமேல் சொல்லாத அப்படிங்கிற சீதாவும். ஆமாக்கா, அவர் நல்லவர் தாக்கா அப்படின்னு முத்துவும் சீதாவும் சொல்கிறத பார்த்துட்டு அப்படியே அருணும் ஆடி போகிறாங்க. லைன் கட்டே இல்லைங்க, அவங்களாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து மீனாவை நினைக்கிறாரு, இந்த மீனாவை நல்லவங்க நினச்சா மீனா இவ்வளோ ஃப்ராடாக இருக்காங்க, ஆனால் முத்துவும் சீதாவும் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு நினைக்க அப்படியே ரொம்ப பெருமைப்படுறாரு. அதுக்கப்புறம் ஃபோனை டக்குன்னு எடுக்கிறாங்க. மீனா என்ன பண்ணுறாங்க, ஹலோ அருண் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஸ்பீக்கரில். அருண் நீங்கள் லைனில் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், பேசுங்க அப்படின்னு மீனா சொல்ல, உங்ககிட்டலாம் என்னங்க பேசுறது? நீங்கள் இந்த மாதிரி பேசவே நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, நான் யாரை கொடுமைக்காரன்னு நினச்சனும் அந்த முத்துவும் சீதாவும் என்னை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல சிரிக்கிறாங்க மீனா. ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிற இதுகளும் புரியாமல் பார்க்குதுங்க இங்கே வீட்லேயும். அவர் ஏன்னு கேட்குறாங்க. அருணும், என்னங்க நீங்கள் லைனில் இருக்கேன்னு நான் எடுத்து பேசுகிறேன், அப்போவே தெரியாதா அப்படிங்கிற என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் லைனில் தான் இருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் என் புருஷனை பற்றியும் உங்கள் பொண்டாட்டியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க மனசில் உங்களை பற்றி எவ்வளோ உயர்வாக நினச்சிட்டு இருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட உடனே நிரூபிக்கணுங்கிறக்காக தான் இப்படி அவங்கள்ட்ட தப்பாக அவங்கள பற்றி சொன்னேன். தப்பாக அவங்கள சொன்னாலும் உங்களை பற்றி சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் உங்களை பற்றி எப்படி உயர்வாக பேசினாங்க கேட்டிங்களா அருண் அப்படின்னு மீனா சொன்ன கையோட, ஐயோ ஆமாம் சிஸ்டர் சாரிங்க அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்ப நன்றிப்பா, என்னை பற்றி ஐயோ விடு, அதெல்லாம் விடுங்க, நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. அங்கே போய் விஜயாக்கிட்டே அண்ணாமலைக்கிட்டையும் சிந்தாமணி போய் காலில் விழுகிறாங்க. அப்படி பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கல. இவ தான் எல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படிங்கல. இல்லை, நான் ஒரே ஒரு வாட்டி அந்த போலீஸ் மேலே அனுப்புனேன், மீனா எனக்கு போட்டியாக இருக்கான்னு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. என்ன சிந்தாமணி பண்ணி வச்சிருக்க, ஏன் இப்படி பண்ண? அதான் எனக்கு போட்டியாக இருக்கான்னு அடிச்சேன்னு வைவேன், போட்டின்னு சொன்னேன்னா அப்படிங்கிறாங்க. முத்து எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்பா, உங்களை இந்த நிலைமைக்கு இப்படி உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணமும் இந்த பொம்பளை தான் அப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு விஜயா வேகமாக வீறு கொண்டு எந்திரிக்குது. ஆமாம், இவ தான் எல்லாம் ஆளை வச்சு பண்ணியிருக்கிறா. இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் பயங்கரமான டிடெக்டிவ் ஏஜென்ட் வேலை பார்ப்பேன் போல இருக்கே அப்படின்னு. இல்லை மாஸ்டர், இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கல. உண்மையை சொல்லு, அந்த போலீஸ் மேலே நீ அனுப்புனதா? அது வேணா உண்மைதான் மாஸ்டர், அவனை நான் அனுப்பலை அப்படிங்கல. அவன்கிட்ட வந்து ஃபோன் வருது. ஐயோ அப்படின்னு மறைக்க, யார் அப்படின்னு போலீஸ் புட்டுங்கிறாங்க. மறைக்க பார்க்கையில் அட்டன் பண்ணுறாங்க. அக்கா என்னக்கா
நாளைக்கு ஒன்று சம்பவம் பண்ணணும்னு சொன்னேன், நேற்று பண்ணதுக்கே பாதி காசை போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் காசை போடுக்கா. அந்த ஐயா அண்ணாமலையா போட்டு தூக்குனேன் பார்த்தியா, கரெக்டாக நீ சொன்ன மாதிரியே உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நட்டுநிலையா பண்ணுவேன்க்கா, எனக்கு ஏதாவது பண்ணுக்கா. நீ என்னத்தை பண்ணுறது, என்னையே இவங்க வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வைக்குது. அதுக்கப்புறம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்க்குறாரு முத்து. வேறு வழியே இல்லை, ஒன்றும் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் இவளை என்னென்ன பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாஸ்டர் அப்படி என்னடி மாஸ்டர் போடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி அள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க. அருண் வந்து முத்துவை பார்க்குறாரு. போகையில் முத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டி பிடிக்கிறாரு. என்னாச்சு விடுங்க, ஒன்றும் இல்லை முத்து, உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் முத்து, நீங்கள் எவ்வளோ நல்லவர் சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கல இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கையில் எல்லாத்தையும் சோசியலில் போட்டு விட்டுறாங்க. நம்ம முத்து போட்டகையோட எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. மேலதிகாரத்துலேருந்து கால் வருது, என்னையா ஆளை பிடிச்சிட்ட போல இருக்கே, பரவாயில்லையே பெரிய கும்பலாக பிடிச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அது வந்து நீங்கள் தான் பிடிச்சேன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லல, வாயா உனக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு வச்சுட்டு முத்து அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா நீங்கள் உண்மையிலே முத்துவை பெற்றதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அம்மா நீங்களும் தாம்மா உண்மையிலே நல்ல மனுஷன் அப்படின்ட்டு போகிறாங்க. விஜயனால் ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படியே ஆணி அரைஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. மனோஜ் வந்து, அம்மா என்னம்மா இதெல்லாம் நாடகமா இல்லை அந்த சிந்தாமணியை மாட்டி விட்டானா முத்து அப்படிங்கல பலார்னு மனோஜுக்கு ஒரு அறை கொடுக்குறாங்க. விஜயா என்னையம்மா அடிச்சிங்க, ஏண்டா கண்கொட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்கிறாங்க, என்னம்மா நீ இவனை சொல்கிற, அதுக்காண்டி ஒரு அளவு இல்லையா அம்மா, என்னம்மா அவனுக்கு சப்போர்ட்டே, நான் உண்மையை பேசுகிறேன்டா, உண்மைக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன். அப்பா மீனா இப்படி எங்கள் அம்மா பேசணும்னு நினைக்கலையேன்னு மயங்கி மீனா மேலே விழுகிறாங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூக்கி நிப்பாட்டிட்டு வெளியில் கிளம்புறாங்க. சீதா நானும் வரேன் அப்படின்ட்டு விஜயா உடனே, மீனா எங்கே போகிற அப்படின்னு கேட்க, அப்படின்னு நிற்கிறாங்க ஆச்சரியப்பட்டு. இது நம்ம வீடு, நீ எங்கே போகிற அப்படிங்கிற. அத்தை வா நீ வா, அதெல்லாம் போகக்கூடாது, அதான் தெரிஞ்சிச்சுல உன் மேலே தப்பு இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படிங்கிற லைட்டாக அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க மீனாவை விஜயா. சரி சரி உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மாமாவுக்கு சாப்பாடு செய்ய, எனக்கு ஏதாவது நல்ல வெரைட்டியாக நான்வெஜ் எடுத்து சமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்படியே முத்து பார்க்குறாங்க. அண்ணாமலை முத்தும், அடிப்பாவி அப்போ சமையலுக்காகத்தான் கூப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, விஜயா நீ எதுக்கு மீனாவை கூப்பிட்ட, நீங்கள் இப்போ என்ன நினச்சிங்களோ அதுக்கு தான், இப்போ என்ன பண்ணுறது, நானும் மனுஷி தானே, சுயநலமும் கொஞ்சம் இருக்கும், உனக்கு எப்போவுமே சுயநலம் தாண்டி அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்னை குறை சொல்லணும்னா உங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு விஜயா போகிறாங்க. மீனா என்ன பண்ணுறாங்க, மாமா உங்களுக்கு ஏதாவது வேணாம்மா, எனக்கு எப்பவும் போல நீ சம முத்து கேட்குறாங்க, எனக்கு அம்மா சொல்லிச்சு அதையே நீ சம அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. ஸ்ருதி வந்தேன்னா, என்ன ஸ்ருதி நீ வந்துட்ட அப்படிங்கிற, நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், நான் ஏன் வெளில இருக்கணும், ஏன் புருஷன் விடு, இங்கே இருந்துகிட்டே நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்பா இப்போவாது புத்தி வந்துச்சே அப்படின்ட்டு ரவியும் மீனாவும் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ தான் பார்க்குது, பரவாயில்லையே ஸ்ருதி வந்துட்டா, அதுக்கு காரணம் என் மருமக வந்தா, ஸ்ருதியும் வந்துட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படியே விஜயா பார்க்குறாங்க. என்ன விஜயா உண்மையிலே நீ மனசு மாதிரி தான் இந்த வார்த்தையை நீ சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாரு. சரி சரி விடுங்க, உங்கள் மருமக வந்த ராசி தான் இந்த ஸ்ருதியும் வந்துட்டா, போதுமா ஸ்ருதி இனிமேல் போகாதம்மா, என் பிள்ளை பாவம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி என்ன பண்ணாங்க, நான் வந்தது காரணமே மீனாவோட சமையல் என்னால் தாங்க முடியல விட்டுட்டு இருக்கிறது, அந்த சமையலுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன், நீ சொன்னதாண்டி எனக்கும் அப்படின்ட்டு விஜயா போகுது. என்ன ஆண்டி சொல்லிட்டு போகிறாங்க, மீனாவோட சமையல் இல்லாமல் அவங்களால இருக்க முடியலன்ட்டு போகிறாங்க. ஓ இதுக்கு இதுதான் அர்த்தமா, என்ன ஸ்ருதி என்ன பழக்குறல் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜும், ஐயா ஜாலி அப்படின்ட்டு போகிறேன், இவர் எதுக்கு ஜாலின்ட்டு போகிறாரு, அவனுக்கு அதே தான், என்ன மீனா சமையலா, ஆமாம் எல்லாருக்கும் எனக்கும் தான் அப்படிங்கிறாங்க. ரவி அண்ணாமலை பார்க்குறாரு. அப்பா நீங்கள் சொல்லுங்கிறப்பா அப்படிங்கிற. ஆமாடா என் மருமக, அங்கிள் அது கஞ்சி தானே வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு, அதில் என்ன டேஸ்ட் இருக்குது, கஞ்சி கூட ஒரு கலைநயத்தோடு வைக்கணும், என் மருமக வச்சு கொடுக்குற கஞ்சியை பாரு, காலையில் அவங்க மாமியார் ஆக்கியிருக்கு, அதையும் குடிச்சு பாரு, ஐயோ நான் ஆஸ்பத்திரிக்கு போக தயாராக இல்லைப்பா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு ஓடுறாங்க. மீனாவை கூப்பிட்றாரு. மீனாவக்கிட்ட தேடியே அடுப்படிக்கு போயிடுறாரு அண்ணாமலை. மாமா என்ன மாமா வேணும், இங்கே வந்தீங்க அப்படிங்கிற. இல்லைம்மா இப்போ வீடே எவ்வளோ கலக்கலன்னு இருக்குது தெரியுமா நீ வந்தோடனே அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எல்லாத்துக்கும் மனசு தான் காரணங்கிறாங்க, அதான்ப்பா என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க முத்து. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.